ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிக்கெட் கூட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த தரிசன டிக்கெட் பத்தின நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த டிக்கெட் பத்தின முழுமையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூலை மாசத்துக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் புக் பண்ணியிருந்ததா ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுல ஒரு சில நண்பர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறமா இந்த டிக்கெட் புக் பண்றதை பத்தின ஐடியாஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷனா இது இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் குரோம்ல போயிட்டு ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிக்கெட் எப்படி புக் பண்றது அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புக்கிங் யார் யாரெல்லாம் பண்ணலாம். இப்ப பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தான் நமக்கு 300 ரூபாய் டிக்கெட் வருது. அப்ப நாங்க பஸ்ல டிராவல் பண்ணணுமா, கம்பல்சரி டிராவல் பண்ணாதான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ்ஆர்டிசியோட ரூல்ஸ் படி பஸ் டிக்கெட் புக் பண்றவங்க கண்டிப்பா டிராவல் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. பட் நிறைய பேர் இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னும் போது நமக்கு ஒரு தர்ஷன் டிக்கெட் ஆப்ஷனாக தான் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தாராளமா நீங்க இதுல டிராவல் பண்றேன்னா அந்த டிக்கெட்டை நீங்க யூஸ் பண்ணி டிராவல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், இப்போ சென்னையில இருந்து தான் எங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு, ஆனா நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து போறோம், ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு தரிசனம் மட்டும் கூட பாத்துக்கலாம், தாராளமா அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து நிறைய பேர் கேக்குற டவுட், இப்போ பஸ் டிக்கெட் இல்லாம நாங்க தர்ஷன் டிக்கெட் மட்டும் இதுல புக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பஸ் டிக்கெட் கூட தான் இந்த தர்ஷன் டிக்கெட்டை அட்டாச் பண்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம ஒன் வேயாவது புக் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் டிக்கெட்டும் இதுல புக் பண்ணணும் அப்படின்றது தேவை கிடையாது, கம்பல்சரியும் கிடையாது. ஒன் வே டிக்கெட் மட்டும் நீங்க புக் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் தாராளமா அது கூட புக் பண்ணிக்கலாம். நமக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணதுமே தர்ஷன் டிக்கெட்டும் ஜெனரேட் ஆகிறனால நம்ம எங்கேயும் போயிட்டு தனியா தர்ஷன் டிக்கெட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. எந்த டேட்ல புக் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்ல நீங்க தாராளமா திருமலைக்கு போயிட்டு தர்ஷன் அட்டன் பண்ணலாம். இதுதான் இந்த டிக்கெட்டை யார் புக் பண்ணலாம், யார் யார் புக் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஓன் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தா கூட இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க தாராளமா டிராவல் பண்ண முடியும். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில இருந்து சென்னையில இருந்து உங்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் நிறையவே இருக்கு. இது இல்லாம கள்ளக்குறிச்சி, ஹொசூர், இந்த மாதிரி பாண்டிச்சேரி இங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கு. மற்ற இடங்கள்ல இருந்து போற பஸ்ஸும் இருக்கு. ஆனா தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எந்த பிளேஸ்ல இருந்து சர்ச் பண்றீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க, அதுல தர்ஷன் டிக்கெட் அட்டாச் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. நான் நிறைய பிளேசஸ்ல இருந்து செக் பண்ணி பார்த்தேன், பட் தர்ஷன் டிக்கெட் எல்லா இடங்களையுமே அட்டாச் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டீடைல் வீடியோ கொடுத்துருக்கேன், எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் நமக்கு டிக்கெட்ஸ் கிடைக்குது, எவ்வளவு ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ டவுட்ஸ் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சென்னையில இருந்து எவ்வளவு ஃபேர் வருது, ஒரு ஆளுக்கு எவ்வளவு நமக்கு தர்ஷன் டிக்கெட் பிளஸ் பஸ் டிக்கெட் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ்ல இந்த ஃப்ரம் அப்படின்ற இடத்துல சென்னை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ சென்னை அப்படின்னு நீங்க டைப் பண்ணும்போதே இந்த இடத்துல உங்களுக்கு சென்னை அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா திருப்பதி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணும்போதே உங்களுக்கு திருப்பதி அப்படின்னு வரும். இப்போ ஜூலை மாசத்துக்கு தான் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால டிபார்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதாவது ஒன் வே டிக்கெட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூலை மாசம் ஒரு 17ஆம் தேதி கொடுக்குறேன். ஸோ செக் அவைலபிலிட்டி கொடுங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இப்போ ஃபேர் எவ்வளோ வருது அப்படின்னா, பேஸ் ஃபேர் 172 ருபீஸ், அது ஓகேங்களா. ஸோ பஸ் டிக்கெட்டுக்கு பேஸ் ஃபேர் 172. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆளுக்கு வருது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் சீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதுல செலக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்க சென்னை மாதவரமே கொடுத்துட்டு ஷோ லே அவுட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இது கூட இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும், ஓகே கொடுத்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் மோஸ்ட்லி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சீட் செலக்ட் பண்ணுங்க. சீட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கீழே டோட்டல் ஃபேர் 219 ரூபா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தர்ஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த ப்ளீஸ் செலக்ட் த டேட் அப்படின்ட்டு 18ஆம் தேதி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்து பாக்குறேன். ஸோ கீழே 1 o'clock ஸ்லாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தர்ஷன் அவைலபிள் இருந்தா இந்த மாதிரி கிரீன்ல காட்டும். ரெட்ல இருந்துச்சுன்னா தர்ஷன் டிக்கெட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆளுக்கு 547 ரூபாய்,
அதாவது பஸ் ஃபேர் பிளஸ் வந்து 320 ரூபா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து ஆட் ஆகும். இதுதான் ஒரு நபருக்கான பிரைஸ். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேருக்கு புக் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபேரும் அதே மாதிரி இந்த தர்ஷன் டிக்கெட்டோட ஃபேரும் வந்து வரும். இப்போ ஒரு 5 பேத்துக்கு பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பஸ் சீட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். 3, 4, 5 இந்த மாதிரி பஸ் சீட் செலக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே வந்து பாருங்க நம்ம டேட்டு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம 5 பேத்துக்கும் வந்து ஆட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ 5 பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பஸ் டிக்கெட் பிளஸ் வந்து தர்ஷன் டிக்கெட் ஆட் ஆயிருச்சு. அந்த 5 பேரோட டீட்டெயில்ஸை நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் எத்தனை பேருக்கு புக் பண்ணுறோமோ அத்தனை பேருக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் டோட்டல் அவைலபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க புக்கிங்க்கு முன்னாடி. ஸோ இது வந்து சென்னையிலேருந்து வரும்போது இந்த ப்ரைஸ் இருக்குது. இதுவே பெங்களூர் அண்ட் வந்து உங்களுக்கு தெலுங்கானாலேருந்து ஒரு சில பிளேசஸ்லேருந்து நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ அடுத்தது நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நமக்கு பஸ் டிக்கெட் வந்து பேஸ் ஃபேர் வந்து 266 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து எல்லா ஃபேரும் ஆட் ஆகி 322 ரூபா வரும். இதுவே நீங்கள் தர்ஷன் 320 ரூபா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 640, 650 ரூபா மாதிரி வரும். ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபேர் வந்து இருக்கும். இதில் நம்ம மாடிஃபை சர்ச்சில் போயிட்டு பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபேராக இருக்குது. அடுத்து என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் சீட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து தர்ஷன் டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து தர்ஷனும் நம்ம வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஜெண்டரில் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்களோட நேமோ உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜ் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 11 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை, நம்ம ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு 12 வயசு 13 வயசாக இருந்தால் நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏஜ் என்டர் பண்ணிட்டு கன்செஷன் டைப் வந்து கேட்டுப்பாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நம்மளோட ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பேன் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. இதுவே ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது இஷ்யூ பண்ண ஐடி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. நமக்கு மெயினான டிடிடியோட வெப்சைட்டில் ஆதார் கார்டு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 4 ப்ரூஃப் இருக்குது. பாஸ்போர்ட் அப்படின்ற ப்ரூஃபுமே சில டைம் அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் மற்ற ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதோட ஐடி ப்ரூஃப் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கணும். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அடுத்தது உங்களோட ஜேர்னி டீட்டெயில்ஸ் வந்து இப்படி கொடுத்துருவாங்க. இதில் நம்ம என்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் டோட்டல் ஃபேர் வந்து எவ்வளோ நம்ம பே பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் 1% தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன ஆட் ஆகுது அப்படின்னா கீழ்த்திருப்பதியிலேருந்து திருமலைக்கும் திருமலையிலேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய சப்தகிரி பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான பஸ் டிக்கெட்டும் உங்களுக்கு இதிலே வந்து இன்க்ளூட் ஆயிடுது. அதனால் நீங்கள் சப்போஸ் பஸ் டிக்கெட் இந்த பஸ் டிக்கெட்டை நீங்கள் இங்கே ஊர்லேருந்தே ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலனாலும் கீழ்த்திருப்பதியிலேருந்து மலைக்கு போகிறதுக்கு தாராளமாக இந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கான ஃபேருமே நம்ம ஆட் பண்ணி தான் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணுறோம். ஸோ இந்த 160 ருபீஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ ஃபேர் வருது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட புக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ வந்து உங்களோட தர்ஷன் டிக்கெட்டை நீங்கள் எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தர்ஷன் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைலுக்கு நீங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டிக்கெட் நம்பர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி தான் நம்மளோட டிக்கெட் காப்பியை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட் நம்பரும் இந்த இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் காப்பி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம எங்கேருந்து எங்கே புக் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிடிடி பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது. இதில் பஸ் டிக்கெட் உங்களுக்கு இந்த பஸ் டிக்கெட் வேணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த பஸ் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் வந்து இன்னைக்கு தான் ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுத்த வீடியோ பார்த்துட்டு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட புக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த தர்ஷன் டிக்கெட்டில் நம்ம எந்த இடத்துல போய் தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா சேம் 300 ரூபா கியூ தான் நமக்கு. மத்தியானம் 1 மணிக்கான ஸ்லாட்டு. சப்போஸ் முன்னாடியே நீங்கள் போயிருங்க அப்படின்னா கூட ஒரு 11, 12 மணிக்கெலாம் நீங்கள் லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைங்க ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் நாங்கள் ரீச் ஆகும் அப்படின்னாலும் ஒரு 2 ஹவர்ஸ் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ணுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஒரு 300 ரூபா தர்ஷனுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. சென்னையிலேருந்து இப்போதைக்கு ஒரு சில நாட்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஒசூர்லேருந்தும் பஸ் ஒரே ஒரு பஸ் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு எந்த பிரைஸ் கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன்ல உங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னும் போது இதை ஒரு ஆப்ஷனா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். தெலங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லயே நமக்கு டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் அதோட தர்ஷன் டிக்கெட் வந்து ரூ. 420 வரும். பட் இதுல வந்து ரூ. 320 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.